வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் 2015 வந்து பிக்கஸ்ட் கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் திரைப்படங்கள் 30 வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க. இந்த வரிசையை வந்து திரு ராமானுஜம் அவர்கள் 30 ஆண்டு காலமாக திரைத்துறையில் இயங்கி வரும் ராமானுஜம் அவர்கள் வந்து அவருடைய தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் தளத்தின் மூலமாக வெளியிட்டிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, திரைப்பட வெளியானதும் டிக்கெட்டுகளின் விற்பனையின் அடிப்படையில் செலவு போக லாபத்தினுடைய தொகையை மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 30 திரைப்படங்கள் வந்து வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த 30 திரைப்படங்கள் வந்து என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்றத நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த 30 திரைப்படங்களுடைய லிஸ்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதலிடத்தில் தல அஜித் தான் வந்து நிற்கிறாரு. அவருடைய வேதாளம் திரைப்படம் 60 கோடி ரூபாய் லாபம், அதாவது செலவெல்லாம் போக 60 கோடி ரூபாய் லாபத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கின்றது. ஸோ வேதாளம் வந்து 60 கோடி ரூபாயை சம்பாதித்துள்ள. அடுத்ததாக ஐ திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து 45 கோடி ரூபாய் நிகர லாபத்தை பார்த்திருக்கிறது. அடுத்தது தான் வந்து காஞ்சனா 2. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கிறது. மற்ற 2 படமாவது பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, நிறைய செலவுகள் பண்ணாங்க, செட்டு இருக்குது, ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பட் காஞ்சனா 2 வந்து ஒரு ரொம்ப ஸ்டார் காஸ்ட் ரொம்ப கம்மியான ஒரு திரைப்படம். ஆனால் அந்த திரைப்படம் பாருங்கள் 40 கோடி ரூபாய் வசூலை வந்து பெற்றிருக்கிறது. வந்து பாகுபலியை விட வந்து முன்னணியில் இருக்குது. பாகுபலி வந்து 38 கோடி லாபத்தை ஈட்டி 4ஆம் இடத்தில் இருக்கின்றது. விஜய் தளபதி, இளைய தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்த புலி திரைப்படம் வந்து 29 கோடி பெற்று 5ஆம் இடத்தில் வந்து இருக்கின்றது. என்ன மேட்டர்னா, புலி திரைப்படத்தை வந்து அவங்க வந்து விளம்பரப்படுத்துகிற விதத்தில் வந்து அவங்க கொஞ்சம் சரிக்கிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் அதை வந்து ஒரு ஃபேண்டசி மூவி அப்படின்னா அதை வந்து நிறைய விஷயங்கள், இந்த தவளை பேசணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரெய்லர் கட்டிலே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஒரு மனோநிலையோடு போயிருப்பாங்க. பட் இருந்தாலும் 29 கோடியை வந்து அது வந்து செலவு போக சம்பாதித்திருக்கிறது என்பது வந்து மிகப்பெரிய விஷயம். அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் வந்து பெரிய ஸ்டார் காஸ்ட்லாம் கிடையாது. பட் 28 கோடி ரூபாயை அந்த திரைப்படம் வந்து சம்பாதித்துள்ளது. அதன் பிறகு என்னை அறிந்தால் வந்து 17 கோடி சம்பாதித்திருக்கிறது. அதன் பிறகு வந்து மாரி திரைப்படம் வந்து யாருமே எதிர்பார்க்காத மாரி படம் வந்து ஃபெயிலியர்லாம் சொன்னாங்க. பட் மாரி திரைப்படம் வந்து 17 கோடி ரூபாயை வந்து சம்பாதித்துள்ளது. அதன் பிறகு வந்து கொம்பன் வந்து 16 கோடியையும், காக்கிச்சட்டை 15 கோடியையும், பாபநாசம் 14 கோடியையும், தங்கமகன் 13 கோடி. தங்கமகன் வெளியில் சொன்னால் படம் ஃபெயிலியர்னாங்க, படம் ஓடலைன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. தங்கமகன் பார்த்திங்கன்னா 13 கோடி ரூபாயை வந்து சம்பாதிச்சிருக்குது. ரோமியோ ஜூலியட் வந்து 11.5 கோடி, 400 கோடி தான் வந்து 11.5 கோடி, ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆம்பளை வந்து 11.5 கோடி, மொத்தம் 3 படமே ஈக்குவலாக தான் இருக்குது. உத்தம வில்லன் 8.50 கோடி, 8 கோடி ரூபாயை வந்து 8.5 கோடி ரூபா வந்து உத்தம வில்லன் வந்து சம்பாதித்துள்ளது. அதன் பிறகு த்ரிஷா இல்லைனா நயன்தாரா வந்து 8 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்குது. இருக்கிறதுலே வந்து ரொம்ப செலவு கம்மியான ஒரு திரைப்படம். சில கோடிகளை போட்டு பல கோடி எடுத்த மாதிரி இது வந்து 8 கோடி ரூபாயை வந்து சம்பாதித்துள்ளது. வாலு வந்து 8 கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளது. 36 நிலை வந்து 7.5 கோடி, தூங்காவனம் 7.5 கோடி, மாயா 6.5 கோடி, ஓகே கண்மணி 6.5 கோடி, பாயம்புலி 6 கோடி, புறம்போக்கு என்கின்ற பொது உடைமை 5 கோடி, டிமாண்ட் காலனி 4.50 அதாவது 4.5 கோடி, சண்டி வீரன் 2.5 கோடி, டார்லிங் 3 கோடி, மாசு 5 கோடி, சகலகலா வல்லவன் 2.5 கோடி ரூபாயை சம்பாதித்துள்ளது. ஒரு பேட்டியில் கூட வந்து ஜெயம் ரவி வந்து சொன்னார், சகலகலா வல்லவன் கூட என்னுடைய கெரியரில் வந்து ஒரு முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த டாப் 30 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து 2015 இது வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதெல்லாம் வந்து டிக்கெட் வித்த கலெக்ஷனுடைய அடிப்படையில் பதிவு செய்யப்படுது. திரு ராமானுஜம் அவர்களுக்கு ஜாக்கி சினிமா சார்பாக நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த தளம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.